பெறுகிற இளைஞர்கள்லாம் அவங்க படிக்கிறதும் கிடையாது, வரலாறையும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. இந்த வாட்ஸ்அப்பை தான் நோண்டிக்கின்னு இந்த சினிமா பாத்துக்கிறான தவிர இந்த நாடு எதனால திமுக எதனால உருவாச்சு, இந்த இயக்கம் உருவானதுக்கு அப்புறம் இந்த நாடு பெற்று இருக்கிற வளர்ச்சி என்ன, வளர்ந்துட்டதுனால அவனுக்கு அந்த வழி தெரியல. நம்ம பாட்டெல்லாம் பட்ட கஷ்டம் இவனுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இவன் ஒழுங்கா தான் இருந்திருப்பான். நம்ம எல்லா நிலையிலும் வளர்ந்துட்டதுனால நம்ம பாட்ட முப்பாட்டம் பட்ட அவமானம் எல்லாம் நம்ம தம்பிகளுக்கு தெரியறது கிடையாது. 40 வருஷத்துக்கு முன்ன ரோடு எல்லாம் அக்யூர் பண்ணி இன்னைக்கு ரோடு போட்டுக்கிறாங்க. ஜெயலலிதா கொடி அசைச்சிச்சு, அது கொடி மட்டும் தான் அசைச்சு. ரோடு போட்டது, லேண்ட் அக்யூர் பண்ணது, அது நிதி ஆதாரத்தை தந்ததெல்லாம் கலைஞர் தான். இது எவ்வளவு பேருக்கு தெரியும் இளைஞர்களுக்கு? நமக்கு அதிமுக காரன் தான் விரோதி, பிஜேபி காரன் தான் விரோதின்னு அவனுக்கிட்ட மோடி நின்னோம். அவன் நம்மள திட்டு இருந்தான். சைலண்டா வந்து ஜனங்க ஓட்டு போட்டு போயிட்டான். எதுல விசில்ல போட்டு நம்ம நடுரோட்ல விட்டான். ஒரு புடி மண் எடுத்து போட்டுருப்பான்ல சொல்லு. 6 மாசத்துக்கு முன்னதான் வெளியே வந்தான். அவன் நச்சது ஒரு 60 படம் நடிச்சிருக்கான். அது கூட சும்மா நடிக்கல. 400 கோடி 500 கோடி வாங்கி தான் நடிச்சாரு. இதை தவிர அவர் செய்தது இந்த நாட்டில் இருக்குதா? டான்ஸ் ஆடுறது சந்தோஷப்பட்டு அதோட வந்துடணும். அதுக்கு ஓட்டு இல்லாம போட்டுறது, பேரன் சொன்னா பேச்சு சொன்ன ஓட்டு போடுறது என்ன நியாயம்? நியாயமா? நேற்று அவசரமா வீட்டுல இருந்து கிளம்புறேன், ஒரு 50 பேர் வேக வேகமா வந்தாங்க. பொம்பளை ஆம்பளை எல்லாம் என்னப்பா இவ்வளவு பேர் வந்தீங்க? என்ன தண்ணியே வரல? இப்போ விசில் தானே ஓட்டு போட்டீங்க. இப்போ அவன் கொடுப்பான் தண்ணி. என்ன அதுக்கப்புறம் சரி நம்பூராச்சா அவங்களை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் திட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அதிகாரத்தை பேசி முதல்ல லாரியில தண்ணி கொடுங்கடான்னு சொல்லி ஏற்பாடு பண்ணோம். கரண்ட் இல்ல. எங்க மேல வச்ச விமர்சனங்கள் என்ன? பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு, பாலியல் குற்றம் அதிகமா நடக்குதுன்னு சொன்னேன், போதைப் பொருள் அதிகமா நடமாட்டம் இருக்குதுன்னு சொன்னேன். இந்த 3 தானே சொன்னேன். நீ ஆட்சிக்கு வந்துட்ட, பவர் உங்ககிட்ட வந்துருச்சு, சேர புடிச்சிட்ட, மொத்த அதிகாரியை மாத்திட்ட, ஐஏஎஸ் ஆபிசர் ஐபிஎஸ் ஆபிசர் எல்லாம் மாத்திட்ட, திறமையான ஆட்கள் எல்லாம் போட்ட. நீ என்ன பண்ணிருக்கணும்? நிமித்தி இருக்கலையா? வந்த ஒரே மாசத்துல இதுவரை எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த ஒரு மாசத்துல மட்டும் 292 குற்றங்கள் நடைபெற்றது. இப்ப அதிமுக போறானே யார பார்த்து கட்சியில சேர்க்கணும்? ஒரு எம்எல்ஏவை போறான் ராஜினாமா பண்ணிட்டு, யார் தலைமையில சேர்க்கணும்? அந்த தலைவரே பார்க்க முடியலங்க. இந்த புஜ்ஜி ஆனந்த், அந்த நாய் கூப்பிடுற மாதிரி இது பேர் எல்லாம் ஜூஜுன்னு கூப்பிடுங்க. அது மாதிரி புஜ்ஜி ஆனந்த் இவன் தலைமையில தான் போய் சேர்ந்து அவன் துண்டு போறான்னு தவிர அவங்க தலைவரே இவங்க பாக்குறதுக்கு முடியல. நீங்க நம்ம மாவட்டத்தில் குறிப்பா தமிழ்நாடு முழுவதும் முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய 103வது பிறந்தநாள் விழாவை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தோழர்கள் எல்லாம், நிர்வாகிகள் எல்லாம் அந்தந்த பகுதியிலே இன்றைக்கு எழுச்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மற்றவெல்லாம் தோத்துட்டு போயிருந்தானா வீட்டுல போய் படுத்துட்டு இருப்பான். இவ்வளவு பெரிய தேர்தலில் இவ்வளவு பெரிய தோல்வி பெற்றதுக்கு அப்புறம் 20 நாள்ல நாடு முழுவதும் கூட்டம் நடத்துகிற ஒரே கட்சி திமுகவை தவிர வேற யாரும் கிடையாது. எங்களுக்கு ஆட்சி இருக்குதோ இல்லையோ கட்சி நடந்துட்டு இருக்கணும். அதுதான் எங்களுக்கு முக்கியம். நீ கலைஞருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் உலகம் உள்ளவரை அவரை மறக்கவே முடியாது. அவர் புகழ சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவர் இல்லைன்னு சொன்னீங்கன்னா இந்த நாடே கிடையாது. அவரு தலைவர் அவர்கள் 5 முறை முதல்வராக பொறுப்பேற்று இன்றைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டிய ஒரு உத்தம தலைவர் தான் கலைஞர் என்று சொன்னால் யாருமே மறுக்க முடியாது. இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய பல்வேறு திட்டங்கள் ஈகா பேசுகிற போது சொன்னார். குடிசை மாற்று வாரியம், தொழிலாளர் நலத்துறையை அவர் தான் எடுத்து வந்தாரு. அதுக்கு முன்ன கிடையாது. குடிநீர் வடிகால் வாரியத்தை அவர் தான் எடுத்து வந்தாரு. ஆக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அந்த திட்டங்கள்லாம் இங்க யாரெல்லாம் தமிழ்நாட்டில் நம்ம தலைவர் செயல்படுத்துகிற போது மற்ற மாநிலங்கள்லாம் கூட இதை எடுத்து போய் காய்ப்படிச்சு திட்டங்களை கொண்டு வந்த நிலையெல்லாம் நீங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆக நீ தமிழ்நாடு எல்லா நிலைகளிலும் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணமான தலைவர் கலைஞர் என்கிற மாமனிதர். நீங்க நல்ல பேருக்கு தெரியாது. பெறுகிற இளைஞர்கள்லாம் அவங்க படிக்கிறதும் கிடையாது, வரலாறையும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. இந்த வாட்ஸ்அப்பை தான் நோண்டிக்கின்னு இந்த சினிமா பாத்துக்கிறான தவிர இந்த நாடு எதனால திமுக எதனால உருவாச்சு, இந்த இயக்கம் உருவானதுக்கு அப்புறம் இந்த நாடு பெற்று இருக்கிற வளர்ச்சி என்ன, குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பதெல்லாம் யாரும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. வளர்ந்துட்டதுனால அவனுக்கு அந்த வழி தெரியல. நம்ம பாட்டெல்லாம் பட்ட கஷ்டம் இவனுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இவன் ஒழுங்கா தான் இருந்திருப்பான். நம்ம எல்லா நிலையிலும் வளர்ந்துட்டதுனால நம்ம பாட்ட முப்பாட்டம் பட்ட அவமானம்லாம் நம்ம தம்பிகளுக்கு தெரியறது கிடையாது. அதனால மறந்துட்டான் எல்லாத்தையும். நம்ம சுகமா வாழறோமா, ரைட், அதோட போயினே இருக்கிறான். வரலாறு தெரிஞ்சுக்கணும். இந்த கட்சி எதுக்காக ஆரம்பிச்சது, எவ்வளவு பேர் செத்து போனா இந்த கட்சி வளர்க்கறதுக்கு, இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்பேற்பட்ட சாதனைகளை திட்டங்களை எல்லாம் நீங்க நாட்டில் வகுத்து தந்திருக்கிறாங்க என்பதெல்லாம் இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியில நான் இளைஞரை சேர்ந்த தம்பிகளை, நம்ம தம்பியில் இல்லை, நாங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்குறோம், இளைஞர்களை நான் இந்த நிகழ்ச்சியில நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீ நிறைய மாணவரணி அமைப்பாளர் துணை அமைப்பாளர் வந்துருக்கிறீங்க. 23ஆம் தேதி காலையில மும்மொழி கொள்கையை ஏற்று கவர்னர் ஆபீஸுக்கு முன்னாடி மிகப்பெரிய கருப்பு சொகா போட்டு ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் நம்ம மாவட்டத்தில இருந்து குறைஞ்சது ஒரு 1000க்கும் மேற்பட்ட மாணவரணி சேர்ந்த தம்பிகள், இளைஞரணி சேர்ந்த தம்பிகள் எல்லாம்
அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீ கலைஞரை பொறுத்தவரை ஒரு அற்புதமான தலைவர், நம்மளாம் பாக்கியம் பெற்றிருக்கணும். உங்களுக்கு இருந்தா இல்லையா? எனக்கு அந்த பாக்கியம் இருந்ததுப்பா. தலைவருக்கு நான் அமைச்சராக இருந்துட்டேன். இது நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு வந்திருக்காது. அதை நான் சாவரையிலும் மறக்க முடியாது. நான் பெரிய புண்ணியமா நினைக்கிறேன். நான் அவருக்கு நான் அமைச்சராக இருந்தது இல்லையா? சாதாரண தலைவர் இல்லை. நான் நேற்று கூட ஒரு கூட்டத்தில் சொன்னேன், ஒரு மனுஷன்னா 1-2 திறமை தான் இருக்கும். நல்லா பேசுவான், எழுத தெரியாது. நல்ல எதுவும் ஞாபக சக்தி இருக்காது. நல்ல ஞாபக சக்தி இருக்கும், பாட்டு பாட மாட்டான். ஆனால் தலைவரை பொறுத்தவரையிலையும் ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா திறமையும் ஒருங்கே பெற்ற ஒரே தலைவர் கலைஞரை தவிர இந்த நாட்டில் நீங்க அடையாளம் கட்ட முடியாது. எழுத்தாற்றல், பேச்சாற்றல், நினைவாற்றல், நிர்வாக திறமை, பத்திரிகையில முரசொலியில ஒரே கடிதத்தில் ஒட்டுமொத்த தொண்டனையும் தன்வசம் ஏற்கக்கூடிய ஆற்றல். பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு ஓடி ஒளிரான்ல, அது மாதிரிலாம் கிடையாது. உடனே பதில் அளிக்கக்கூடிய ஆற்றல். 72 படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிற தலைவர், பாடல் எழுதியிருக்கிறாரு. அந்த காலத்தில் கட்சி ஆரம்பிக்கிற போது நாடகம் எழுதி அவரே நடித்து இந்த இயக்கத்தை கிராமம் கிராமமாக சென்று இயக்கத்தை வளர்த்த தலைவர். எல்லாம் எந்த துறையை தொட்டாலும் அந்த துறையில கோலோச்சக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர் தான் நம்ம தலைவர். அது மட்டும் இல்லை, நாங்களும் வரலாறுலாம் படிச்சிருக்கிறோம். உலகத்திலே எவ்வளோ கட்சிகள் இருக்குது, அமைப்புகள் இருக்குது, இன்னமும் இருக்குது. அது தலைவராக இருந்திருக்கிறாங்க, இப்போ இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்சிக்கு 50 ஆண்டு காலம் தலைவராக பொறுப்பேற்று கம்பீரமாக கட்சி நடத்திய ஒரே தலைவர் கலைஞரை தவிர இந்த உலகத்திலே நீங்க பார்க்க முடியாது. 50 வருஷம் யாரும் இருந்தது கிடையாது கலைஞரை தவிர. அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் பெற்ற தலைவர். சினிமாவுக்கு போறோம், நடிகர் திலகம் எம்ஜிஆர் கை தட்டுவான். நம்மால் புரட்சி நடிகர்னா எம்ஜிஆர்னு போட்டா நடிகர் திலகம் சிவாஜினா கை தட்டுவான். கடை வாசன கலைஞர்னு போட்டா கை தட்டின ஒரே ஆளு யாருன்னா, ஒரே ஆளுக்கு யாருன்னா கலைஞருக்கு மட்டும்தான். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தலைவர். இன்னைக்கு இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். மிகப்பெரிய கட்டமைப்பு உருவாக்கினார். இந்த வாட்டர் டேங்க்லாம் இருக்குது இல்லைப்பா, அதுக்கு முன்னே வாட்டர் டேங்க்லாம் கிடையாது. எல்லா ஊர்லேயும் ஒரு குட்டை இருக்கும். நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன். இந்த பக்கம் ஸ்ரீபெரும்புதூர்லாம் போனீங்கன்னா, இப்போ தான் சென்னை ஆகி போச்சு, குட்டையெல்லாம் குப்பையை கொட்டி நறுவிட்டான். இந்த பக்கம் ஸ்ரீபெரும்புதூர்லாம் போனீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னே எல்லா குட்டையிலையும் தண்ணி எடுத்து போய் அதில் தான் குளிப்பான் எல்லாம். ஒவ்வொரு ஊர்லேயும் குட்டை இருக்கும். தலைவர் முதலமைச்சர் இருக்கும்போது ஒரு காலத்தில் தான் போச்சு, இப்போ சிங்கன் குனியான ஒரு நோய் வந்தது பாரு. அது மாதிரி அப்போ நரம்பு சிலந்தின்னு ஒரு நோய் வந்துச்சு. எல்லா மருத்துவமனையிலும் ஆளு பெட்டு கிடைக்காத வராண்டாவில் படுத்திருந்தான். தலைவர் பயந்து போயிட்டார். நாடு முழுவதும் இப்போ கொரோனா வந்ததில்ல, அது மாதிரி தமிழ்நாடு போது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பெட்டெல்லாம் படுத்து பெட்டு கிடைக்காத வராண்டாவெல்லாம் படுத்திருந்தான். நரம்பு சிலந்தி நோயின்னு. அது எப்படின்னா கொப்பளை மாதிரி வரும், அது பழுத்து உடஞ்சினா நூல் மாதிரி புழு மாதிரி வரும். 2 மாதம் ஏந்திக்க முடியாது. தலைவர் பயந்து போய் அதிகாரிகள் மருத்துவர்கள்லாம் கூப்பிட்டாரு, இதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிக்கினார். எல்லாம் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சாங்க. குடிநீரில் தான் இந்த பிரச்சனையே வருது, எல்லாம் குட்டையில் தண்ணி குடிச்சிக்கிறான், அதனால தான் இந்த நோயே வருதுன்னு சொல்லி இதுக்கு என்னடா வேலை பண்ணுறதுன்னு சொல்லி முதல்ல இந்தியாவிலேயே குடிநீர் வடிகால் வாரியம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து வாட்டர் டேங்க் கட்டி, வாட்டர் டேங்கை கண்டுபிடிச்ச தலைவரா நம்ம தலைவர். வாட்டர் டேங்க் கட்டி பாதுகாக்கப்பட்ட குடிநீரை மக்களுக்கு தந்து அந்த நோயிலிருந்து மக்களை பாதுகாத்த தலைவர் கலைஞர். இப்ப குன்றத்தூர் தாம்பரத்துல இருந்து ஒரு ரோடு ஒன்று போதா, புறவழி சாலை இப்ப போறோம்ல, அது யார் எடுத்து வந்தது தெரியுமா? நிறைய பேர் சின்ன பசங்களே எங்க தெரியுது, தெரிஞ்சுக்கிட்டே கிடையாது. இது தலைவர் அண்ணா தலைமையில போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தாரு, பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை மாநகரம் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் அப்படின்னு அப்போ 50 வருஷத்துக்கு அப்போ நம்ம ஆட்சிக்கு 67 வந்துருக்கோம். அப்போ அமைச்சர் இது 1.5 வருஷம் தான் அண்ணா இருந்தார், 1.25 வருஷம் அண்ணா தலைமையில். 67 சிந்திக்கிறாரு 50 வருஷத்துக்கு அப்புறம் அந்த போக்குவரத்து நெரிசல் சமாளிக்கணும்ட்டு. அப்போ என்ன பண்றாரு, தில்லைநாயகன் ஒரு பொறியாளர் கமிட்டி போடுறாரு. இதை எப்படி 50 வருஷத்துக்கு அப்புறம் சரி பண்ண முடியும், அதுக்கு என்ன வழி பண்றதுன்னு கேட்கிறாரு. அந்த தில்லைநாயகன் கமிட்டி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 10-15 ரோடு கொடுக்குறாங்க. இந்தந்த ரோடெல்லாம் நீங்க போட்டுட்டீங்கன்னு சொன்னா 50-60 வருஷத்துக்கு அப்புறம் கூட சென்னையில போக்குவரத்து நெரிசல் இருக்காது அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. இதெல்லாம் தான் ஈசிஆர் ரோடு. நம்ம கத்தியப்பாறையில இருந்து டி நகருக்கு ஒன்று போது பாரு, கேக்க நகருக்கு அந்த ரோடு, தரமணி ரோடு வேளச்சேரில இருந்து இந்த ரோடு, அவுட்டர் ரிங் ரோடு இருக்குல்ல, வண்டலூர்ல இருந்து ஒன்று போகுது, வண்டலூர்ல இருந்து மீஞ்சூருக்கு ஒன்று போகுது பாரு.
இந்த ரோடெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்ன இதெல்லாம் போட்டீங்கன்னா தான் போக்குவரத்து நெரிசல்லேருந்து தப்பிக்கலான்னு சொல்லி ஆய்வர்களை சொன்ன உடனே இந்த ரோடு எப்போ திரும்ப எடுத்தாங்க? லேண்ட் அக்யூர் பண்ணது 40 வருஷத்துக்கு முன்னே எடுத்தாங்க இந்த ரோடை. இப்போ நம்மலாம் ஜம்முன்னு போகிறோம். வண்டலூருக்கு அதுக்கு முன்னே நான் போனோம்னா பல்லாவரம் வந்து தாம்பரம் வந்து போகிறதுக்குள்ளே 3 மணி நேரம் ஆகும். இப்போ நான் 6 நிமிஷத்தில் வண்டலூர் போயிடுறோம். மொத்த டிராஃபிக்கு பார்த்தீங்களா இல்லையா? இப்போவே இந்த ரோடெலாம் போடலன்னா இருக்கும். ஆக எதிர்கால தலைமுறையை பற்றி ஜனங்கள்லாம் நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டுக்கிற ஒரே தலைவர் கலைஞர் தவிர யாருமே இன்னைக்கு அடையாளம் கட்ட முடியாது. 40 வருஷத்துக்கு முன்னே ரோடெல்லாம் அக்யூர் பண்ணி இன்னைக்கு ரோடு போட்டுக்கிறாங்க. ஜெயலலிதா கொடி அசைச்சிச்சு, அது கொடி மட்டும்தான் அசைச்சு. ரோடு போட்டது, லேண்ட் அக்யூர் பண்ணது, அதுக்கு நிதி ஆதாரத்தை தந்ததெல்லாம் கலைஞர் தான். இது எவ்வளோ பேருக்கு தெரியும் இளைஞர்களுக்கு? இந்த ரோடெலாம் போடலன்னா இருக்கும். இப்போவே நான் குன்றத்தூர்லேருந்து வரத்துக்கு 3/4 மணி நேரம் ஆகுது. இந்த ரோடெலாம் போடலன்னு சொன்னால் யாரும் வரவும் முடியாது, போக முடியாது. ஆக அப்பேற்பட்ட எது நிறைய சொல்லலாம். அப்பேற்பட்ட தலைவர் தான் நம்முடைய கலைஞர் அவர்கள். அவருடைய புகழ் இந்த உலகம் உள்ள வரை நீடித்து நிற்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வருகை தந்திருக்கிற நம்முடைய தோழர்களின் அன்போடு கேட்டுக்கொள்வது 103வது பிறந்தநாள் விழாவிலே நீங்கள் நாம் படுதோல்வியை சந்தித்திருந்தாலும் கூட வருகின்ற காலங்களில் இந்த இயக்கத்தை மேலும் பலப்படுத்திட வேண்டும். அந்த உறுதியை இந்த பிறந்தநாள் விழாவில் எடுத்து நாம் கழக பணியை அவருடைய வழியிலே தொடர்ந்து பணியாற்றிட வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு முன்பாக நம்முடைய ஈக்கெல்லாம் நம்ம சத்யபிரபுலாம் பிரமாதமாக பேசினாங்க. இந்த 1 மாதம் ஆட்சியில் எவ்வளோ கேவலமாக இன்றைக்கி ஆட்சி நடக்குதுன்னெலாம் பற்றி பேசினாங்க. உள்ளபடியே சொல்கிறேன், நான் வயிறறிஞ்சு சொல்கிறேன். நாம் செய்யாத சாதனை யாரும் செய்திருக்க முடியுமா? 1 லட்சம் பட்டா கொடுத்தோம்டா இந்த மாவட்டத்தில். இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் 10 வருஷம் அதிமுக வரங்க கூட ஒரு பட்டா தரல. 1,93,000 பட்டா இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் எங்கள் கையாலே கொடுத்தோம். இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லு. செங்கல்பட்டில் போய் பாருங்கள். பஸ் ஸ்டாண்டு, டெப்போ, பாதாள சாக்கடை திட்டம், மறைமலை நகரில் பாதாள சாக்கடை திட்டம், மாமல்லபுரத்தில் 150 கோடி ரூபாயில் பஸ் ஸ்டாண்டு, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நடு ரோட்டில் விட்டு போனானுங்க. அதுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி எல்லா வசதியும் செய்து கொடுத்துருக்குறோம். பெருங்களத்தில் ஒரே டிராஃபிக்கு பிரிட்ஜு போட்டு கொடுத்தோம். சிங்கபெருமா கோயிலில் உள்ளே போக முடியாது, அந்த உரகடத்துக்கு பிரிட்ஜு போட்டு கொடுத்தோம். எல்லா கிராமங்களும் போய் பாருங்கள், ரோடு போட்டிருக்கோம். தண்ணி பிரச்சனை தீர்த்துருக்குறோம். மின்சார பிரச்சனையே இல்லாமல் இருந்தது. இவ்வளோ வசதி பண்ணி கொடுத்தோம். நமக்கு அதிமுககாரன் தான் விரோதி, பிஜேபிக்காரன் தான் விரோதின்னு அவனுக்கிட்ட மோடி நின்னோம். அவன் நம்மளை திட்டுந்தான். சைலண்ட்டாக வந்து ஜனங்க ஓட்டு போட்டு போயிட்டான். எதில் வேலை போட்டு போட்டான், விசிலில் போட்டு நம்மளை நடு ரோட்டில் விட்டான். ஒரு புடி மண் எடுத்து போட்டிருப்பான்ல சொல்லு. 6 மாதத்துக்கு முன்னே தான் வெளியே வந்தான். அவன் நச்சது ஒரு 60 படம் நடிச்சிருக்கிறான் இல்லையா? அது கூட சும்மா நடிக்கல. 400 கோடி 500 கோடி வாங்கி தான் நடிச்சாரு. இதை தவிர அவர் செய்தது என்ன இந்த நாட்டில் இருக்குதா? டான்ஸ் ஆடுறது சந்தோஷப்பட்டு அதோடு வந்துடணும். அதுக்கு ஓட்டு இல்லாமல் போட்டுறது. பேரன் சொன்னான், பேச்சு சொன்னான்னு ஓட்டு போடுறது என்ன நியாயம்? நியாயமா? நேற்று அவசர அவசரமாக வீட்டிலேருந்து கிளம்புறேன். ஒரு 50 பேர் வேக வேகமாக வந்தாங்க, பொம்பளை ஆம்பளைலாம். என்னப்பா இவ்வளோ பேர் வந்தீங்க? என்ன தண்ணியே வரல. இப்போ விசிலில் தானே ஓட்டு போட்டீங்க. இப்போ அவன் கொடுப்பான் தண்ணி. என்ன அதுக்கப்புறம் சரி நம்பூராச்சா அவங்கள கூப்பிட்டு கொஞ்ச நேரம் திட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அதிகாரத்தை பேசி முதல்ல லாரியில் தண்ணி கொடுங்கடான்னு சொல்லி ஏற்பாடு பண்ணோம். கரண்ட் இல்லை. 2 மணி நேரம் 3 மணி நேரம் கரண்ட் கிடையாது. நாடு முழுவதும் நீ போராட்டம் நடக்குது. எவ்வளோ நாளில்? ஒரே மாதத்தில். நீ தான் பண்ண ஆட்சிக்கு வந்த உடனே எங்கள் மேலே விமர்சனம் தான் பண்ண. நீ எங்கள் மேலே வச்ச விமர்சனங்கள் என்ன? பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு, பாலியல் குற்றம் அதிகமாக நடக்குதுன்னு சொன்னேன், போதைப் பொருள் அதிகமாக நடமாட்டம் இருக்குதுன்னு சொன்னேன். இந்த 3 தானே சொன்னேன். சரி, நீ ஆட்சிக்கு வந்துட்ட, பவர் உங்ககிட்ட வந்துடுச்சு, சேரை பிடிச்சிட்ட, மொத்த அதிகாரியை மாற்றிட்ட, ஐஏஎஸ் ஆஃபீஸரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் மாற்றிட்ட, திறமையான ஆட்கள்லாம் போட்ட. நாங்கள் தான் ஏமாந்துட்டோன்னு வச்சுக்க. நீ என்ன பண்ணிருக்கணும்? நிமித்தி இருக்கலையா? எங்களை குற்றச்சாட்டு சொன்னலப்பா. நீ என்ன பண்ணிருக்கணும்? இந்த குற்றங்கள்லாம் குறைச்சிருக்கணும் இல்லையா? வந்த ஒரே மாசத்துல இதுவரை எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த ஒரு மாசத்துல மட்டும் 292 குற்றங்கள் நடைபெற்றது. இந்த ஒரு மாசத்துல மட்டும். இதுல 52 படுகொலை, 6 இரட்டை கொலை, 86 பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், 138 பாலியல் வன்முறைகள். இது
நேற்று 2 நாள், நேற்று முந்தானத்து மட்டும், இன்னைக்கு நேற்று முந்தானத்து மட்டும் 12 பாலியல் வன்முறை நடந்திருக்குது. 12 கும்மிடிப்பூண்டில் 3 வயசு சிறுமி பாலியல் வன்முறைக்கு பாலை செத்தே போச்சு. பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க. பூந்தமல்லியில் 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. ஸ்ரீபெரும்புதூரில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. முதல்வர் விஜய் தொகுதியான பெரம்பூர்லேயே 12ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை. விழுப்புரத்தில் 16 வயது மாணவி, தூத்துக்குடியில் 12 வயது சிறுமி, ராணிப்பேட்டில் 14 வயது சிறுமி, திருப்பூரில் 7 வயது சிறுமி, மயிலாப்பூரில் 12 வயது சிறுமி, திருப்பாச்சூர் கோட்டையில் 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை. நிமித்தர் தானே? என்ன பண்ற நீ? உன்னை பார்க்கவே முடியல. இப்போ என்ன பண்ணுறானுங்க? இன்னைக்கு எம்எல்ஏக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு நேற்று இன்னைக்கும் ஜெயலலிதா யானைக்கு புத்துணர்வு யானைக்கு தான் கொடுத்தாங்க. அது மாதிரி இது எம்எல்ஏக்கெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. நேற்று இன்னைக்கு ட்ரைனிங் எடுத்துருக்குறானுங்க. நான் என்ன கேட்குறேன், எங்கள் மேலே குற்றச்சாட்டை சொன்ன நீ வந்தவன் நிறுத்திருக்கு தேவையில்லையா? ஒரு மாதத்துலேயே இவ்வளோ நாறுது இந்த ஆட்சி. நீ என்ன பண்ணுற? திருச்சிக்கு போய் நன்றி சொல்கிறேன்ட்டு போயிட்டு 6 மாதம் வரையும் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் எந்த குற்றச்சாட்டை சொல்லலாம் கம்மியாக இருப்பேன், உங்கள் ஆட்சியை நான் பார்ப்பேன் தானே சொன்னார். இப்போ வந்து எங்களை விமர்சனம் பண்ணுறாருன்றிய. எங்கள் தலைவர் 6 மாதம் போட்டு தான் பேசுவார். நாங்கள் பேச மாட்டோம். நாங்கள் பேசுவோம். எங்கள் தொண்டன் பேசுவான். வேடிக்கை பார்த்துன்னு இருப்போம். நாங்கள் கேவலம் இல்லையா? அது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரே நான் ஆட்சிக்கு வரும்போதும் அதுக்கு முன்னே என்ன சொன்னேன்? ஒரே பவர் சென்டர் தான். உங்களை மாதிரி 3-4 பவர் சென்டர் இல்லைன்னு சொன்னீங்க. ஞாபகம் இருக்குதா இல்லையா? இன்னைக்கு யார் பவரில் இருக்குது? நீ ஆளே இல்லை. இன்னைக்கு முதல் போட்ட முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? அவர் தான் முதல் போட்டார் வசூல் பண்ணுறதுக்கு. மொத்தத்தை பேர் எடுத்து போக போகிறதே அவர் தான். இன்னைக்கு முதல் போட்ட முதலமைச்சர் தான் எல்லா வேலையும் பார்க்குறாரு. இப்போ அதிமுக போறானே யாரை பார்த்து கட்சியில் சேர்க்கணும்? இப்போ நம்ம கஜான்னு ஒரு தம்பியை ஒரு 1500 பேரோட கட்சியில் சேர்த்தோம். ஒட்டி செயலரை தலைவர் தலைமையில் போய் முன்னிலையில் சேர்த்தோம். ஒரு எம்எல்ஏவை போகிறான் ராஜினாமா பண்ணிட்டு. யார் தலைமையில் சேர்க்கணும்? அந்த தலைவரே பார்க்க முடியலங்க. இந்த புஜ்ஜி ஆனந்த், அந்த நாயை கூப்பிட்ற மாதிரி இது பேருலாம், இந்த புஜ்ஜா ஜூஜுன்னு கூப்பிடுவோமே, அது மாதிரி புஜ்ஜி ஆனந்த் இவன் தலைமையில் தான் போய் சேர்ந்து அவன் துண்டு போடுறான்னு தவிர அவங்க தலைவரே இவங்க பார்க்கறதுக்கு முடியல. கேவலமா இல்லையா? சரி, பவர் சென்டரு நான் அந்த ஒரே சென்டர் தான். நீ பல பேர் சென்டராக இருக்குது. அது மட்டும் இல்லை, தேர்தலில் அதை நம்ம தோத்ததே எப்போ தெரியுமா? 2 நாள் தான். அதுக்கு முன்ன நாளாக தான் இருந்தது. ஜனங்க வரவேற்பு கொடுத்தாங்க, பெரிய பெரிய மாலை போட்டான், மோளம் வச்சான், பட்டாசு வச்சான், பெரிய வரவேற்பு. நாங்கள்லாம் பார்த்து நம்ம தான் ஜெயிச்சிடண்டான்னு நினச்சோம். எல்லாம் பெரிய அளவில் வரவேற்புலாம் கொடுத்தாங்க. கிருத்திகா தேவி கேட்டேன், பிரமாதமாக இருக்குதுண்ணே, பெரிய வரவேற்புண்ணே, நம்ம தானே ஜெயிப்பஞ்சி. ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். தேர்தல் வந்ததுக்கப்புறம் அதிமுகவே நடு ரோட்டில் விட்டான், நம்மளே நடு ரோட்டில் விட்டான். அந்த வேட்பாளர் மூஞ்சுன்னு தெரியல, அவன் போஸ்டம் போடல, ஹேண்ட் பிட்டும் கொடுக்கல, ஊரில் வந்து ஓட்டம் கேட்கல, விசில பார்த்து எல்லாம் அது ஓட்டு போட்டு போட்டான். உங்க கதை கூட அப்படித்தான், ரைட்டா? சரி, உன்னை நம்பி ஓட்டு போட்டாங்க. எதுக்காக ஓட்டு போட்டாங்க? 2 நாளைக்கு முன்ன தேர்தல் பிரச்சாரம் முடியறதுக்கு முன்ன ஒய்எம்சி தேர்தலில் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு இவர். நாம ரோட்டில் போய் ஓட்டு கேட்டுக்கிறோம், கடைசி நாள் பிரச்சாரம். இவர் என்ன பண்றாரு? அந்த பிரச்சாரம் மூலமா, டிவி மூலமா ஒவ்வொரு வீட்டு உள்ள போறான். வீட்டு உள்ள போய் நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கிறேன், மொத்தத்தையும் விட்டுட்டு வந்துருக்கிறேன், உங்களுக்காக தான் சேவை செய்ய வந்திருக்கிறேன், உங்களுக்கு சேவை செய்யறதுக்கே இந்த திமுக விட மாட்டேன், இந்த தீய சக்தி இப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன நீங்க ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா அடுத்த கணமே தானே, அடுத்த நொடிய புடுங்குவாரு. என்னன்ட்ட குடும்ப தலைவர் 2500 ரூபாய் டிவியில, வருஷத்துக்கு 6 சிலிண்டர், குடும்ப அட்டைதாரர்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பேருந்துகளிலும் இனிமேல் பெண்கள் கன்னியாகுமரி வரையிலும் போகலாம், பிரியாதான். திருமண உதவிக்கு 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டு புடவை. பெண் குழந்தை பிறந்தால் தாய் மாமஞ்சீர், இவர் தாய் மாமஞ்சீர் 2 கிராம் தங்க மோதிரம். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வர கடன்.
5 ஏக்கர் குறைவாக நிலம் வைத்திருந்த விவசாயிகளுடைய கூட்டுறவு வங்கி கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அரசு பள்ளியிலே படிக்கிற குழந்தைகளினுடைய பெற்றோர் பாதுகாவலருக்கு ஆண்டுக்கு 5,000 ரூபாய் ஃப்ரீ. வேலையில்லா பட்டதாரிகள் மாதந்தோறும் 4,000 ரூபாய் முடிவு பண்ணிட்டோம். இனிமேல் வேலைக்கு நம்ம போக தேவையில்ல, மாதம் 4,000 ரூபாய் பென்ஷன் வந்துடும், மொத்த விசிலுக்கு தான்டா போகணும்னு முடிவு பண்ணிட்டான். டிப்ளமா படித்தவர்களுக்கு 2,500 ரூபாய் உதவித்தொகை. முதியோர் மாற்றுத்திறனாளுக்கு 3,000 ரூபாய் ஓய்வூதியம். தொழில் முனைவராக விரும்புகிற இளைஞர்களுக்கு 25,000 ரூபாய் வரை லோன் வழங்கப்படும். போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு அதிகமாகி போச்சு. இப்பதான் அனைத்து மீனவர்கள் வீடு கட்டித்தரும் இலட்சிய வீடு திட்டம் செயல்படுத்தப்படும். அனைத்து குடும்பங்களுக்கும் ரூபாய் 25 லட்சம் மதிப்பில் இலவச மருத்துவ காப்பீடு. விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் 10,000 உதவித்தொகை. எப்பா எப்பா ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடியிலேயே 1 மாசம் ஆச்சு. இன்னைக்கு தான் வெள்ள அறிக்கை கொடுத்துக்கிறாரு. யாரு? அவரு தமிழ் படிச்சுக்கிறார். பாத்தீங்களா இல்லையா? பாத்தீங்களா இல்லையா? நிதிக்கு நீதின்றான். பாத்தீங்களா இல்லையா? எங்க போய் ஆச்சுதுன்னே தெரியல எங்களுக்கு. நீ வெள்ள அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. எதுக்கு? உங்களுக்கு துட்டு இல்லைன்றான். இப்ப எங்க தலைவர் சொன்னதெல்லாம் உங்களுக்கு வராது அப்படின்னு நீங்க வெள்ள அறிக்கை கொடுத்துட்டாரு. நீங்க கேட்க கூடாதுன்றதுனால தான் நீங்க இந்த வெள்ள அறிக்கை பாரு. நம்மால் இந்த திட்டங்கள்லாம் அவர் அறிவிச்ச உடனே டிவியில 4,000 ரூபாய் வரப்போகுது. பச்சவன் ஸ்கூல்ல வீட்டில் ஆள் இருந்து படிக்கிற பையனுக்கு 5,000, 2 மாசத்துக்கு ஒரு கேஸ். ஐயோ, இனிமேல் பிரச்சனையே இல்லடா, வேலைக்கே போகல, இனிமேல் வீட்டில் இருந்துனே சாப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ணி எடுத்து போய் விசில்ல போட்டு இன்னைக்கு கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை. எங்ககிட்ட வரீங்களாடா? இப்போ இதுக்கு மட்டும் எங்ககிட்ட வரீங்களா? அவனுக்கு அட்ரஸ் தெரியல. எந்த எம்எல்ஏ எங்க இருக்கிறான், எந்த மந்திரி எங்க இருக்கிறான்னு ஜனங்களுக்கு தெரியல. இப்பேற்பட்ட ஒரு கேடுகட்ட நிலையில இன்னைக்கு தமிழ்நாடு ஆழ்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், நடிகனை பார்த்து ஓட்டு போட்டீங்களே, நியாயமா சொல்லுங்க பார்க்கலாம். எம்ஜிஆர் கூட இருந்தாருன்னா நம்ம கிட்ட வந்து கருப்பு சோப்பு சொக்கா போட்டு நடிச்சாரு, உதயசூரிய சின்னத்தை காமிச்சாரு, அந்த ஆளை வாழ்த்துக்கனா, நம்ம கட்சியும் வாழ்த்தான். அது கூட எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. எந்த வித உதவியும் பண்ணாத ஒரு 2 வருஷம் இந்த பசங்க, இந்த பச்சை பசங்களுக்கு ஒரு 500 பேருக்கு நிதி மட்டும் கொடுத்துட்டு ஆட்சி பொறுப்பு வந்துட்டீங்க, வர வச்சுட்டீங்களே ஜனங்களே. நியாயமா இதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுக்கு லாபம் யாருக்கு? ஆட்சி வராது யாருக்கு லாபம்ன்றீங்க? உங்களுக்கு நஷ்டம், எங்களுக்கு லாபம். தொழிலை பார்க்குறோம், காலையில் குழந்தைங்க கூட இருக்கிறோம். நான் 1 மணி நேரம் இப்போ ஷட்டில் ஆடுறேன் போய். அதுக்கு முன்னே காலையில் 6லேருந்து சாயங்காலம் நைட்டு ஒரு 11 மணி வரையும் ஊர் வேலையை தான் பார்த்துருந்தோம். வீட்டு வேலையை நாங்கள் பார்க்கறது கிடையாது. இப்போ நிம்மதியாக இருக்கிறோம். ஜனங்க யாருன்னா நம்மளை நாடி வந்தாங்கன்னா நம்மளுக்கு உதவி பண்ணுறது, சாயங்காலம் கட்சி வேலை பார்க்குறது, பொதுக்கூட்டம் பார்க்குறது, செயலர் கூட்டம் நடத்துறது, வீட்டில் இருக்குது. இந்த வேலை நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். பட போகிறது யாருன்னா நீங்கள் தான். இதுக்கு கூட நாங்கள் தான் உதவி பண்ணுமே தவிர அவன்லாம் வரவே மாட்டான். ஆட்சி இருந்தாலும் இல்லைன்னாலும் மக்களை பாதுகாக்கிற ஒரே இயக்கம் திமுக தவிர வேற எந்த இயக்கம் கிடையாது. ஞாபகம் வச்சுக்க. நாங்கள் தான் உங்க கூட இருப்போம். சரி, நீங்கள் தான் ஓட்டு போல விட்டுற மாட்டோம். அந்த தைரியத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. நாங்கள் விட்டா கூட இவனுக்கு நான் தான் நடு ரோட்டில் விட்டா கூட நம்மளை விட்டு இவனுக்கு போக மாட்டான்ற தைரியத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. ரைட்டா? சரி, இவ்வளோ ரூபாய் நீ அறிவிச்சிட்டிய, நான் வாரி வழங்குவேன். எங்கேருந்து வழங்குவேன்? இன்னைக்கே வெள்ள அறிக்கை கொடுத்துட்ட. மொத்த தமிழ்நாட்டுடைய மொத்த வருவாய் எவ்வளோ? 4,64,000 கோடி. 4,64,000 கோடி தமிழ்நாட்டுடைய வருவாய். நீ அறிவிச்சுக்கிற பணத்தினுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? உதவித்தொகை திட்டத்தினுடைய மதிப்பு 12 லட்சம் கோடி. எங்க திட்டம் தருவ? ஆதவர்ஜனா கிட்ட இருக்குது பணம், அவங்க மாமனார்ட்ட இருக்குது, அவங்க மாமியார்ட்ட இருக்குது. கஜானா இல்ல. நீ முதல்ல நீ வந்து அங்கதான் எடுத்து தர்ற தவிர எங்கேயும் கிடையாது. இவர் வேற நிறைய பணம் எல்லாம் நடிச்சு வச்சிருக்கிறார். ஜனங்கள்லாம் நினைச்சுட்டான் இவங்க கவர்மெண்ட்ல பணம் எல்லாம் கூட இவங்க வீட்டுல இருந்து எடுத்து வந்து கொடுப்பாங்கன்ட்டு. கொடுப்பான் வாங்கிக்கோங்க. ரைட்டா? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த எம்எல்ஏ மந்திரிகள்லாம் பண்ற கூத்து கொஞ்சமா நெஞ்சமா? இந்த காஞ்சிபுரம் செங்கற்பட்டு மாவட்டத்தில் மட்டும் 9 மந்திரிக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? 19 எம்எல்ஏக்கிறான். இங்க எல்லாம் இங்க இருந்து தான் போய்கிறார். நான் எங்களுக்கே இப்பதான் தெரிஞ்சு யார் யாரு எந்தெந்த ஊர்ல இருக்கிறான்ட்டு. இவ்வளவு பேர் இருக்கிறான்.
சரி புத்திசாலியாவது நடந்துக்கிறேன், இவனுக்கு புத்திசாலியாவது போடுவான்னு பார்த்தா அவனுக்கு புத்திசாலிக்கிற மாதிரி தெரியல. ஒரு மந்திரி என்ன சொல்றான், ஏர்போர்ட்ல இருந்து இறங்கின உடனே எனக்கு சுற்றுலாத்துறை எனக்கு தந்து என்னை நம்பி வழங்கிய மாண்புமிகு ஜோசப் விஜய் அண்ணாவுக்கு நன்றினா பக்கத்தில் இருக்கிற தட்டி சுற்றுலாத்துறை இல்லைங்க, இது சுற்றுச்சூழல் துறைங்க அவனுக்குன்றான். இவனுக்கு ஒரு மந்திரி முறுக்கு சுடு அந்த கோயிலில் போய் என்னன்னா முறுக்கு சுடுறத எடுத்து பார்த்து இது இந்த தேதின்னு போட்டிருக்குத, இந்த தேதி தான் இந்த முறுக்கு சுட்டதுன்னு எப்படி ஆதாரம்ன்றான். இதை விட கேவடு தெரியுமா, நம்ம ராயபுரங்குதுல்ல, ராயபுரத்தில் ஒரு எம்எல்ஏ ஒரு 4 நாளைக்கு முன்னே கரண்ட்டே கிடையாது, 3 மணி நேரமாக கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லைன்னா சென்னையில் என்ன ஆகும், அது சின்ன குண்டாக கட்டியிருப்பானுங்க வீடு, ஒரே வீட்டில் 10 குடும்பம் 15 குடும்பம் இருக்கும், கரண்ட் இல்லை, காற்று வராது. மொத்த பேரும் கோபமாகி மொத்த ரோட்டுக்கு வந்து எம்எல்ஏ எங்கன்னு தேடுறாங்க. டே முந்தானது தான் ஒரு ஆஃபீஸ் தந்துக்கிறாரு அவரு, நேராக மொத்தமாக ஆஃபீஸுக்கு போகலான்ட்டு எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு போகிறாங்க. எவ்வளோ அந்த 100-150 பேரும் போகிறாங்க. நேராக போய் எங்கே எம்எல்ஏன்னு கேட்குறாங்க. உள்ளேருந்து 2 பேர் வந்தான், அதில் ஒருத்தர் என்னங்க சொல்லு, 3 மணி நேரமாக கரண்ட் இல்லையா பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறான். நான் எம்எல்ஏ வந்த சொல்கிறேங்க, நீ கோச்சுக்காதீங்க, எம்எல்ஏ வந்தால் நான் சொல்கிறேங்க, நானும் ஃபோன் பண்ணுறேங்கன்னு சொல்லி நைஸாக பேசி எல்லாரும் அனுப்பிச்சிட்றான். அமிச்சவன் யார் தெரியுமா உங்களுக்கு? என்ன எல்லா கதையும் உங்களுக்கு தெரியுதப்பா. சமாதானப்படுத்தி அமிச்சவனே யாருன்னா அந்த தொகுதி எம்எல்ஏ. எவ்வளோ மானங்கட்டு போய்க்குது பாருங்க, சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, பாவமாக இருக்குது. நம்ம முதலமைச்சரை பார்த்தா காலையில் அந்த பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு வேகமாக ட்ரெஸ் பண்ணி கோட்டுக்கிட்டலாம் போட்டு அனுப்புவாங்க பாருங்க, அது மாதிரி ட்ரெஸ் பண்ணி பவுடர் கிட்டலாம் போட்டு ஒரு பொட்டுக்கிட்டு வச்சு நேராக எடுத்துன்னு கோட்டைக்கு எடுத்துன்னு போகிறது. அவர் அந்த சீரில் உட்கார வச்சிடுறது. அவர் இந்த அதிகாரிலாம் ஆய்வு பண்ணுறாரு, தொடர்ந்து ஆய்வு தான் பண்ணிக்கிறாரு. நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. அவர் பேசுறதுலாம் கிடையாது, தலையை மட்டும் ஆட்டிக்கின்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிறாரு, அப்படியே மூளையில் ஏற்றிக்கிறார் எல்லாத்தையும். கரெக்டாக ஒரு 12-1 மணி ஆச்சுன்னா ஒருத்தர் வருவார், தம்பி சாப்பாடு ரெடியாக இருக்குது தம்பின்னுவார். இவர் டிஃபன் பாக்ஸில் எடுத்து போயிடுறாங்க பாரு, அதை திறந்து சாப்பிடுவார். நாமெல்லாம் எதில் எடுத்து போய் சாப்பிடுவான், டிஃபன் பாக்ஸ் தானே எடுத்து போய் சாப்பிடுவான். பத்திரிக்காரன் இதை மட்டும் போட்டு டிஃபன் பாக்ஸில் சாப்பிட்டார் அதை பெருசாக போடுவாங்க. திரும்ப பேக் பண்ணி 4 மணிக்கு ஒழுங்காக துணியெலாம் போட்டு எடுத்து வந்து வீட்டு உள்ள விட்டுறாங்கன்னா அதோட மறுநாள் தான் எழுந்துக்குவார். இது கிடையாது, வரமாட்டார், யாரையும் பார்க்க மாட்டார். நம்ம தலைவர் காலையில் போவார், நாங்களும் அவர் கூட வந்துருக்குறோம். 4 மணி வரையும் ஃபைல் பார்ப்பார், முக்கியமான பிரச்சனைன்னா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து 4 மணி தான் சாப்பிடுவார். சாயங்காலம் அறிவாலயம் போவார். 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் இந்த 5 வருஷம் கடுமையாக உழைத்து இந்த நாட்டை இன்னைக்கு போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் பேசுறியே, என்ன பேசிட்டு வந்த நீ, என்ன பேசிட்டு வந்த? நாங்கள் செய்த சாதனைகள்லாம் சொல்லிட்டு கைத்தட்டி வாங்கிட்டு வந்துட்ட. 1 மாதத்துல நீ என்ன கைத்திட்டியா சொல்லு. பெண்களுக்கு அதிகமாக பெண்கள் தமிழ்நாட்டில் தான் வேலைக்கு போகிறாங்க, பெருமையாக பேசணும். யார் பண்ணது? நாங்கள் தான் பண்ணோம். பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற நாடு நம்ம நாடு தமிழ்நாடுன்னு சொல்லி நீ பேசுற. நீ எங்க பேர்ல குற்றச்சாட்டு சொன்ன. நாங்க செய்த சாதனையில் நீ பச்சிட்டாங்க, நீ கைத்தட்டி வாங்கிட்டு வந்துட்டு நாங்க செய்த சாதனைக்காக தான் நீ கைத்தட்டி வாங்கின சொல்லு. 1 மாசத்துல நீ நிமித்திட்டியா? இல்லை. அதனால இன்னும் நிறைய பேச வேண்டியதுலாம் இருக்குது. இன்னும் ஒரு 2 மாசம் பாரு, இவனுக்கு கதை நாரி போடும், இவனுக்கு கதை. அதனால வருகை தந்திருக்கிறவங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்வது, நம்ம அடுத்த விட போறதில்ல. தெரு மூனை கூட்டம், சந்து மூனை கூட்டம் போட்டு ஜனங்க கிட்ட இவனு பண்ற அயோக்கிய தந்த நார் ஆக்குறதா நம்ம வேலையை விட்டுற மாட்டோம். அதனால வருகை தந்திருக்கிற நம்முடைய தோழர்கள் கொஞ்சம் வேகத்தோட பயனாற்றுங்க, விட்டுறக்கூடாது. இல்லை இப்போ இன்னைக்கு 23ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் இருக்குது, அதில் நிறைய பேர் கலந்துக்கணும். 21ஆம் தேதி மாவட்ட சார்பில் பெரிய கருத்தரங்கம் நடக்க போகுது, அருமுடன் டவர் அந்த மண்டபத்தில், அதுக்கு வரணும். நிறைய நிகழ்ச்சி கலந்துங்க. நிறைய நிகழ்ச்சி அந்தந்த ஊருங்களில் இளைஞரணி சேர்ந்த தம்பிகள், மாணவரணி சேர்ந்த தம்பிகள்லாம் அந்தந்த ஊரில் இளைஞரணி சார்பில் மாணவரணி சார்பில் கூட்டம் போடுங்க, சின்ன சின்ன கூட்டம் போடுங்க. இவெல்லாம் விட்டுறக்கூடாது. நம்மளை எந்த நோக்கத்தில் எந்த தப்பான பிரச்சாரம் பண்ணி நான் ஆட்சிக்கு வந்தானுங்க. வாட்ஸ்அப்பில் சமூக வலைதளங்களில் தப்பு தப்பா நம்மளை விமர்சனம் பண்ணி
பொய்யான தகவல் சொல்லி தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்துடுறீங்க. இது ரொம்ப நாளைக்கு நிற்காது. நமக்கு இன்னும் அமைப்பு இருக்குது, கட்சிக்காரன் இருக்கிறான் பாருங்க. இப்போ நான் தொடர்ந்து கூட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னே நம்ம கூட்டம் எப்படி போடுவோம்? ஒரு 100-200 பொம்பளைங்களை இட்டுன்னு வந்து அதுக்கு புடவெல்லாம் கொடுத்து அப்படி தான் கூட்டம் போட்டோம். இப்போ பாருங்கள், எந்த செலவும் கிடையாது. தம்பிக்கிட்ட கேட்டேன், பிரபுக்கிட்ட, கூட்டம் போட மேடையோட முடிஞ்சிச்சுன்னா யாரும் எல்லாம் கட்சிக்காரன் வந்துட்டாங்கண்ணே. திமுக ஒரு ஆபத்துன்னு சொன்னா ரோட்டுக்கு வந்து இந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்துகிற தொண்டர்கள் நிறைந்திருக்கிற ஒரே இயக்கம் திமுக தான். பாருங்க, பேர் வந்துருக்கோம். அதில் வேகத்தோடு பணியாற்றுவோம், எதிரியை வீழ்த்துவோம். அந்த உறுதியை தலைவருடைய பிறந்தநாள் எடுத்து நம்மெல்லாம் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.